கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைய காலை மன்னா, கனி தந்து பெருகுவீர். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் கனி தந்து பெருகுங்கள் என்று சொன்னார். ஆதியாகமம் 1:22. கனி தந்து பெருக வேண்டும் என்பதே தேவனுடைய வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் ஆசீர்வாதமாகும். நாம் நம்முடைய சுவாபத்தில் கனி தருகிறவர்களாய் இருப்பதுடன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதன் மூலம் எண்ணிக்கைகளிலும் பெருக வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் இவ்விரு அம்சங்களும் சமநிலையில் இருப்பதோடு ஒருங்கணைத்தும் செல்லுகின்றன. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:28 என்று 2ஆம் முறை குறிப்பிடப்பட்டிருப்பதும் இதே சத்தியத்தையே வெளிப்படுத்துகிறது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை இரட்சிப்புக்கு வழிநடத்துவதற்கும் தேவராஜ்யத்துக்கென்று ஆத்துமாக்களை பெருக செய்வதற்கும் உங்களில் ஒரு வாஞ்சை இல்லையெனில் நான் ஒரு மேன்மையான பரிசுத்தவான் என்று நீங்கள் கூறிக்கொள்வதில் யாதொரு பயனும் இல்லை. மறுபக்கத்தில் திவ்ய சுவாபத்தின் மூலம் கனி தராவிடில் நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதினால் யாதொரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் கனியற்ற அனுபவம் உள்ளவர்களாய் இருப்பதை கர்த்தர் விரும்புவதில்லை. அவர் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து நீங்கள் கனி தந்து பெருகுங்கள் என்று நம்மிடம் கூறுகிறார். நாம் ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்றவற்றினால் நிறைந்து இந்த தெய்வீக சுபாவங்களில் மற்றவர்களோடு கூட வளர அவர்களுக்கு உதவியாயிருப்போமாக. யோசேப்பு கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று நாம் வாசிக்கிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கும் பசியுள்ளவர்களை, பசியினால் தவிப்பவர்களை போஷிக்கும்படி நம்முடைய கொடிகள் சுவரின் மேல் படர வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. ஆமேன்.